செல்போன் பேசியபடி கார் ஓட்டியதாக தொடரப்பட்ட வழக்கில் யூடியூபர் டிடிஎஃப் வாசனுக்கு மதுரை மாவட்ட நடுவர் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. காஞ்சிபுரம் அருகே ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட யூடியூபர் டிடிஎஃப் வாசனுக்கு 10 ஆண்டுகள் இருசக்கர வாகனத்தை இயக்கக்கூடாது என்ற நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த மே 15ஆம் தேதி சென்னையில் இருந்து திருச்செந்தூருக்கு செல்போன் பேசிக்கொண்டே காரை இயக்கி அதனை யூடியூபில் வீடியோவாக பதிவிட்டிருந்தார். இது குறித்த வழக்கில் கடந்த புதன்கிழமை யூடியூபர் டிடிஎஃப் வாசனை போலீசார் கைது செய்தனர். அவர் மீது வேகமாக வாகனம் ஓட்டுதல், விபத்து ஏற்படுத்தும் வகையில் செயல்படுத்துதல் உட்பட 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனிடையே மதுரை மாவட்ட நடுவர் நீதிமன்றத்தில் டிடிஎஃப் வாசன் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது தான் காரை வேகமாக ஓட்டவில்லை என்றும் தன் மீது பொய் வழக்கு போடப்பட்டுள்ளதாகவும் டிடிஎஃப் வாசன் தரப்பில் வாதிடப்பட்டது. வாதங்களை பதிவு செய்து கொண்ட நீதிபதி டிடிஎஃப் வாசனுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். எனக்கு ஒரே ஒரு கேள்வி, சட்டம்ங்கிறது எல்லா மக்களுக்கும் பொதுவானதானே? வாங்க, இந்த ரோட்ல நான் நிக்கிறேன், எத்தனை பேர் ஹெல்மெட் போடாம வராங்கன்னு பாருங்க. ட்ரங்க் அண்ட் ரைட் பண்ணிட்டு வந்த எல்லாருக்குமே ட்ரங்க் அண்ட் ரைட் பண்ணிட்டு வந்த கேஸ் தான். ஆனா போன் காதுல வச்சு பேசலையே, நான் ஸ்பீக்கர்ல தானே வச்சு பேசினேன். ஆனா எனக்கு யாரோட உயிருக்கு நான் பங்கு வச்சேன். போர்ச்சே கார் எடுத்துட்டு 2 பேரை ட்ரங்க் அண்ட் ரைட்ல கொண்டவங்களுக்கு பெயில். எனக்கு நான் நீதித்துறை தான் நம்பி இருக்கேன். இப்ப நீதிபதியை தான் பார்க்க போறேன். எனக்கான நீதி எனக்கு கிடைக்கணும். அப்ப எதுக்கு வளரணும்? ஒரு சின்ன 23 வயசு பையன் எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம இப்படிதான் செய்வீங்களா?